ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மாதிரியான ஹேர் பேக் போட போகிறேன்னா, இப்போது 2-3 நாளாகவே என்னோடய ஹேர் வந்து ரொம்ப உதிருது. அதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான வீடியோ தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். அது எதெல்லாம் வச்சு வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், ஃப்ளாக்ஸீட் அண்ட் அரிசி கழுவுன தண்ணியை வச்சு தான் நான் ஹேர் பேக் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக வெந்தயத்தை எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. இதில் வந்து எடுத்து வச்சுருக்க அரிசி கழுவுன தண்ணியை நான் இதில் ஊற்றி இதை அப்படி நல்லா நான் ஊற விட போகிறேன். முதல் நாள் நைட்டே நான் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு மறுநாள் தான் நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம அரிசி கழுவுன தண்ணியை இதில் ஊற்றி இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து இப்போ நல்லா நான் கொதித்து ஜெல் மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கொதித்து நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஆளி விதை இதில் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன்னா, ஆளி விதை வந்து நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் நல்ல ஒரு க்ரோத்தையும் கொடுக்கும். அதுக்காகத்தான் அரிசி கழுவுன தண்ணி வந்து நம்ம முடிக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே இந்த அரிசி கழுவுன தண்ணியில் இருக்குங்க. அதுக்காக தான் நான் அரிசி கழுவுன தண்ணியை முக்கியமாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது இன்னும் நல்லா கொதித்து ஜெல் தன்மை ஆகுற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஊற்றிருக்கிறதுனால அது அப்படியே அந்த இது சுற்றி இந்த ஒயிட் கலராக இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம். உங்களுக்கு தெரியுது கேமராவில் நூல் மாதிரி வரும். நம்ம தொட்டோடனேவும் அப்படி வந்தாலே இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கவுமே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சூடு இருக்கும்போதே இதை வந்து தனியாக ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணணும்னு நினச்சா ஃபில்ட்ரு பண்ண முடியாது. இது ஜெல்லாக ஆயிரும். சூடு இருக்கும்போதே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும். இப்போ இதை வந்து அப்படியே ஆற விட்டுருங்க. ஏன்னா நல்லா சூடாக இருக்குது. இது நல்லா அப்படியே ஆறட்டும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வெந்தயத்தை ஊற வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துக்கலாம். வெந்தயம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது. நம்ம கைட்டு அமுக்குனாலே அது உடையிற அளவுக்கு இது வந்து நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளாக்ஸீட் ஜெல்லையும் இந்த வெந்தயத்தையும் இப்போ நம்ம ஒன்றா ஊற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். வெந்தயத்தோடு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல்லை இதில் கொஞ்சமாக ஊற்றி இதோடு சேர்த்து நம்ம நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நான் மீது இருக்கிற அந்த ஃப்ளாக்ஸீடு ஜெல்லையும் இதில் ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து நான் என் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் ஃப்ளாக்ஸீடு ஜெல்லை மட்டுமே வச்சு இதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க. நான் அரைச்சி எடுத்த உடனே பார்த்தோம்னா எந்த ஒரு கத்தையாக இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம ஹேருக்கு இதை அப்ளை பண்ணும்போது இன்னும் இது சூப்பராக இருக்கும். நான் இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டேன். இதை வந்து எப்படி ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னா, நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியும் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் முடியை பார்ட்டாக எடுத்து அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே முடி உதிர்வு இருக்கிறனால நம்ம அப்படி அப்ளை பண்ண வேண்டாம். அப்படியே சும்மா முடி மேலேயே நல்லா அப்ளை பண்ணி நல்லா அதை ஒரு
15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் எப்பயும் நார்மலாக எப்படி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அப்படியே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கொஞ்சம் தண்ணி அதிகமாக செலவாகும் தலைக்கு. நம்ம இதை அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுனால இது சும்மா வெறும் தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாரத்தில் 2 நாள்னு சொல்லி நம்ம தொடர்ந்து இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடி உதிர்வது வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும், முடியும் வளர ஆரம்பிக்குங்க. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.